பக்கத்து தொகுதி செய்யூர் தொகுதி அங்கேயும் காலை 11 மணியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும். இப்போதே மணி 11 கடந்துவிட்டது. நீண்ட நேரமாக நீங்களும் வெயிலில் காத்து கிடக்கிறீர்கள். முதலில் என் உயிரின் உயிரான விடுதலை உங்களை நேரிலே சந்தித்து உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் வைக்கவே தேடி வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் நாம் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் பேராதரவோடு நம்முடைய 8 வேட்பாளர்களும் கட்டாயம் வெற்றி பெறுவார்கள். 8க்கு 8, 100க்கு 100 வெற்றி. 8 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். 8 திசையிலும் புகழ் நடத்துவோம். அப்படி நம்முடைய 8 தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் தீவிரமாக வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஒவ்வொரு தொகுதியிலும் திமுகவை சார்ந்த தோழர்கள் உடன்பிறப்புகள் மிக தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல காங்கிரஸ், தேமுதிக, இடதுசாரி கட்சிகள், மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள் என்று நம்முடைய இயக்கத்தோடு நம்முடைய கூட்டணியில் இணைந்திருக்கிற தோழர்கள் அனைவரும் நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். அதைப் போல நம்முடைய தோழமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதுராந்தகத்திலே போட்டியிடும் அமுதர் மலர் அவர்களுக்கு நீங்கள் தீவிரமான வாக்கு சேகரித்து 11 நாட்களில் கண் தூங்காமல் களப்பணி ஆற்ற வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. வாக்கு எண்ணும் போது கொத்து கொத்தாக சிறுத்தைகளின் வாக்குகள் வெற்றி பெற்ற பிறகு அமடு பொன்மனர் அவர்கள், நம்முடைய காஞ்சி செல்வம் எம்பி அவர்கள் நம்முடைய முதலமைச்சரிடத்திலே சொல்லும் போது சிறுத்தைகள் கொத்து கொத்தாக வெற்றிக்கு சிறுத்தைகளின் வாக்குகள் தான் முதன்மையான காரணம் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். நமக்கு திமுகவுக்கு உதயசூரியன் சொந்த சின்னமாக இருப்பதைப் போல நமக்கு பானை சின்னம் சொந்த சின்னமாக திமுகவுடைய ஆதரவால் தான், திமுக கூட்டணியின் ஆதரவால் தான் நமக்கு இந்த பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தாங்கி இயங்கிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றும் தான் அங்கீகாரத்தையே பெற்றிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி, பீகாரிலே பாஸ்வான் அவர்களின் தலைமையிலான லோக் ஜனசக்தி, மகாராஷ்டிராவிலே ராம்தாஸ் அத்வாலே தலைமையிலான கட்சி இந்திய குடியரசுக் கட்சி, அதுவும் மகாராஷ்டிராவில் அங்கீகாரம் பெறவில்லை. மிக சிறிய மாநிலமாக இருக்கிற மணிப்பூரிலே அவர்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள். அந்த கட்சி அதற்கடுத்து இந்தியாவிலேயே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழி இயங்குகிற ஒரு இயக்கம் மாநில கட்சியாக பெரிய மாநிலம் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வேறு எங்கும் கிடையாது. தென்னிந்தியாவில் ஆந்திராவிலோ, கேரளாவிலோ, கர்நாடகாவிலோ, தெலுங்கானாவிலோ இப்படி ஒரு இயக்கம் வளர்ந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வலிமை பெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அதை நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம். 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் நாம் மிகவும் சகிப்புத்தன்மையோடு களமாடியதன் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து அந்த கூட்டணியில் பயணித்ததன் விளைவாக இன்றைக்கு நாம் ஒரு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய சாதனை. அதற்கு திமுகவும் மிக முக்கியமான காரணம்
திமுக மிக முக்கியமான காரணம். அதை மறந்துவிடக்கூடாது. அதை நாம் நெஞ்சிலே இருத்த வேண்டும். இன்றைக்கு நமக்கு 8 தொகுதிகளை திமுக தந்திருக்கிறது என்று சொன்னால், 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்திருக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் நம்முடைய வாக்குகள் திமுகவுக்கும், திமுக வாக்குகள் நமக்கும் பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. பரஸ்பரம் 2 பேரும் அவங்க போட்டியிடுற இடத்துல நம்ம ஓட்டு, நாம போட்டியிடக்கூடிய இடத்தில் திமுக ஓட்டு, அவங்க போட்டியிடக்கூடிய இடத்தில் நாம் வேலை செய்கிறோம், நாம் போட்டியிடக்கூடிய இடங்களில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த பரஸ்பர ஒத்துழைப்பு தான் நமக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. ஆகவே இந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டுமானால் இப்போது நாம் போட்டியிடுகிற 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் வாக்குகள் நமக்கு பரிமாற்றம் அடைந்தாக வேண்டும். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் போட்டியிடுகிற தொகுதியில் வெற்றி பெற்றால் போதும் என்று எண்ணி நாம் அமைதியாக இருந்துவிடக் கூடாது. எனவே மதுராந்தகத்திலும் விடுதலை சிறுத்தைகள் தான் நிற்கிறது என்கிற உணர்வோடு விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அமருத் பொன் மலர் அவர்கள்தான் போட்டியிடுகிறார் என்கிற புரிதலோடு நீங்கள் இந்த எஞ்சிய நாட்களில் ஓய்வில்லாமல் உங்கள் பகுதிகளில், நீங்கள் வசிக்கிற கிராமங்களில், உங்கள் தெருவில் வாக்குகளை சேகரிக்க வேண்டும். அவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், அவன் அந்த கட்சி, இவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் இந்த கட்சி என்று நாமே யாரையும் புறத்தள்ளக்கூடாது. யார் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை பார்த்து, நேரிலே பார்த்து, அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடுகிற போது அவர்கள் உள்ளத்தை உங்களால் கவர முடியும். உள்ளத்தை உங்களால் வென்றெடுக்க முடியும். அவர்களை அசைக்க முடியும். அவர்களின் வாக்குகளை உங்களால் பெற முடியும். அப்படி எல்லா வாக்குகளையும் சூரியனுக்கே போட வேண்டும் என்கிற வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். நம்முடைய ஓட்டு போட்டா போது நம்ம இருக்கிறோம். எங்க வீட்டில் 4 ஓட்டு போட்டேன் அப்படின்னு அந்த ஊர்ல சில பேர் மாற்றி ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அதை எடுத்து சொல்லணும். என்ன சொல்லணும்? அதிமுகவுக்கு நீங்க போற ஒவ்வொரு ஓட்டம் பிஜேபிக்கு போறதாதான் போய் முடியும். அதை சொல்லணும். தப்பித்தவரை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 மாசம் கூட முதலமைச்சர் தலைவர் உத்தரவிட மாட்டாங்க. பிஜேபிக்கார ஆட்டத்தை கலைச்சி ஆடுவான். எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு ஆட்டம், எலெக்ஷனுக்கு பின்னால ஒரு ஆட்டம். இதுதான் மற்ற மாநிலங்களில் பிஜேபி செய்து கொண்டிருக்கிற அரசியல். கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு துரோகம் இழைப்பதுதான் பாஜகவுடைய அரசியல் பண்பு. அதுதான் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. யார் கூட இருந்து தோல்ல சுமக்கிறாங்களோ அவங்களை விழுங்கி செவிக்கிற பண்பு தான் பாஜகவுடைய பண்பு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக 2வது இடத்துல இருக்கு. அது அவனுக்கு கண்ணு உடுத்துது. திமுக முதலிடத்தில் இருக்கு, அதிமுக 2வது இடத்துல இருக்கு. அதிமுகவை வீழ்த்தி விட்டு பிஜேபி 2வது இடத்துக்கு வரணுங்கிறதா இந்த தேர்தலில் பிஜேபியுடைய நோக்கம். அதனால்தான் அதிமுகவை முன்னால் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 27 இடத்துல போட்டியிடுகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரசும் பாஜக சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். இந்த அளவுக்கு இடம் கொடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்கே சிவப்பு கமலம் இருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. பாண்டிச்சேரி அதற்கு உதாரணம். ஒரு காலத்தில் அதிமுக தான் மற்றவங்க தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. இப்போ பாண்டிச்சேரி தேர்தல் முடிஞ்சிருச்சு. 9ஆம் தேதி அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிட்டது தெரியுமா? 2 இடங்கள் தான், 30 தொகுதி. பாஜக எத்தனை இடங்களை போட்டியிட்டது தெரியுமா? 10 இடங்களை போட்டியிட்டது. என்ன பாஜக அப்படி ஊரா கிளைகளை வச்சு வளர்ந்துருக்கிறாங்க? பாண்டிச்சேரியில் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதிமுகவை ஓரம் கட்டி இன்றைக்கு நோஞ்சானாக்கி விட்டது பாஜக. அதே போல பாண்டிச்சேரியில் அதிமுகவை ஒரு நோஞ்சான் கட்சியாக மாற்றி இருக்கிற பாஜக தமிழ்நாட்டிலும் அப்படி அதிமுகவை வீழ்த்தும். இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். இது ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. இன்றைக்கு இருக்கிற இந்த இரட்டை இலை சின்னம் அதிமுக சின்னம் இல்லை. அது பாஜகவின் இன்னொரு சின்னம். ஆகவே நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் மோடிக்கு போய் சேர்த்துவிடும்.
பாஜகவுக்கு வலிமை சேர்த்துவிடும். பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தால் நம்மிடையே நிலவுகிற இந்த அமைதி கூட நிலவாது. நம்மிடையே நிலவுகிற கொஞ்ச நெஞ்சம் சர்வதளத்துவமும் பாழ்பட்டுவிடும். நம்மிடையே நிலவுகிற நல்லிணக்கம் சிதைந்துவிடும். வட இந்திய மாநிலங்களில் எப்படி வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்களோ, முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிறார்களோ, பசுமாடு வியாபாரம் செய்கிறார்கள் என்று பொய் சொல்லி முஸ்லிம்களை கும்பல் கும்பலாக சென்று தாக்கி படுகொலை செய்கிறார்களோ, அந்த அக்கிரமம் எல்லாம் தமிழ்நாட்டிலே, அட்டுழியம் எல்லாம் தமிழ்நாட்டிலே தடைவிடுகிறார்கள். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லுகிறது. பாஜக வளரக்கூடாது என்று சொல்லுகிறோம். இங்கே காலூன்றி விடக் கூடாது என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எங்கள் கூட்டணி அதிமுக கூட்டணி என்று சொல்ல முடியவில்லை. மோடியே என்ன சொல்லுகிறார்? இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற. அதிமுக கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணியா? நாம் இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தேசிய அளவிலே இந்தியா பிளாக் என்ற கூட்டணியில் நாம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் நாங்கள் இருக்கும் கூட்டணி என்று நம்மால் சொல்ல முடியும். எடப்பாடி அப்படி சொல்ல முடியுமா? திமுகவோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறான். உடும்பு பிடி உறவை பேணுகிறான். என்ற உறவு உடும்பு பிடி உறவு. உடும்பு பிடினா தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு பிடி பிடிக்காது. அவரை ஈஸியா விட்டுறார். ஏன் அப்படி திமுகவோட நம்ம உடும்பு பிடி உறவை வைத்திருக்கிறோம்? வேறொன்றும் இல்லை. நாம் பேசும் சமூக நீதி அரசியலை திமுக பேசுகிறது, காங்கிரஸ் பேசுகிறது, இடதுசாரி கட்சிகள் பேசுகிறது, அதை விட பிஜேபியின் நச்சு அரசியலை திமுக எதிர்க்கிறது, காங்கிரஸ் எதிர்க்கிறது, கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறார்கள், இஸ்லாமிய கட்சிகள் எதிர்க்கிறார்கள், மதிமுக எதிர்க்கிறது. நாம் எதிர்க்கிற அதே அரசியலை அவர்களும் எதிர்க்கிறார்கள். சமூக நீதியை பேசுகிறார்கள், சமத்துவத்தை பேசுகிறார்கள், சகோதரத்துவத்தை பேசுகிறார்கள். பிஜேபி பேசுகிறதா? அதிமுக பிஜேபியோடு ஏன் கூட்டணி வைத்தது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியாயப்படுத்தி காரணங்களை அளிக்க முடியுமா? சொல்ல முடியாது. நாம் சொல்லுவோம் திமுகவை ஏன் கூட்டணி 3 மணி நேரம் நான் பேசுகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை உங்களால் விளக்க முடியுமா? முடியாது. இதைத்தான் நீங்க கிராமப்புறங்களிலே இருக்கிற இதுவரையில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, இது ஜெயலலிதா அம்மா காலத்து அதிமுக இல்லை. ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதே மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று கேட்டவர் அம்மா. எந்த காலத்திலும் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் அந்த அம்மா. அம்மையாருக்கு எதிராக எடப்பாடி முடிவெடுத்து விட்டார். ஆகவே இந்த வாக்குகளை வீணாக்க வேண்டாம், விரயமாக்க வேண்டாம். ஒரு நல்லாட்சி தொடர, மகளிர் உரிமை தொகை 2000 உயர்ந்திட, மகளிர் விடியல் பயணம் தொடர்ந்திட, நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம் தொடர்ந்திட, காலை சிற்றுண்டி திட்டம் தொடர்ந்திட, 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட உங்கள் வாக்குகளை மதுராந்தகம் தொகுதியில் அமடு பொன்மலருக்கு உதயசூரிய சின்னத்திலே விட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். தோழர்களே, அமடு பொன்மலர் அவர்கள் வெற்றி பெற்றால் அது நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வலுப்படுத்தும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுப்பெற்றால் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற அணிதான் வெற்றி பெறும் என்பதை வரலாறு உறுதி. போன முறை 2021 நாம் அங்க வகிக்கிற இந்த அணிதான் வெற்றி பெற்றது. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பால் தான் இந்த அணி வெற்றி பெற்றது என்று இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் விவாதிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தேர்தலிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு, மாபெரும் வெற்றிக்கு சிறுத்தைகள் தான் காரணம் என்பதை வரலாறு என் வீரின் ஈரான விடுதலை சிறுத்தைகளே, அவரை பெருவாக்கான வார்த்தையோடு வித்தியாசத்தில் வெற்றி பெற
சின்னம் வழிவிடுகிறோம்.